கொலையே செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். அந்த கதையினுடைய ஆன்மா எனக்கு பிடித்திருந்தது. அந்த கதை எழுப்புகிற கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் 22 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறாரு. என்ன வேணுமோ அதை எடுக்கணுன்றது. ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு சட்டையை நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதுக்கு அதுன்னு சொல்கிறது. ஸோ பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். This is one such film. This is a film that I'll be very very proud of for being a part of it. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயம் இல்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது. தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை. இந்த கதையை நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த படத்திற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கதை மரண தண்டனை தேவையா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கொலையே செய்திருந்தாலும் கூட திருப்பி அதே செயலை ஒரு அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செய்வது நியாயமா என்கிற கேள்வியை தயாள் பத்மநாபன் எழுப்பியிருக்கிறார். தயாளினுடைய படங்கள், எல்லா படங்களுமே ஒரு காவிய சாயலோடு ஒரு அழுத்தமான கதையை முன்வைப்பவை. தயாள் பத்மநாபனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். கொன்றால் பாவம், மாருதி நகர் காவல் நிலையம் போன்ற படங்களினுடைய இயக்குனர். அவர் கன்னடத்தில் 19 படங்களுக்கு மேலாக, மொத்தம் 22 படங்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். கன்னடத்தில் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிற ஒரு 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 நாயக இயக்குனர் என்று அவரை சொல்லலாம். பொழுதுபோக்கு படங்களுக்கும் கலை படங்களுக்கும் நடுவில் ஒரு மையச் சரடை பிடித்து தன்னுடைய பாணியாக வைத்திருக்கிற தயாளை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி. தயாள் நம் தமிழர், விழுப்புரத்தை சேர்ந்தவர். விழுப்புரத்தில் பிறந்து இன்றைக்கு
அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. நாம் நினைப்பது போல கர்நாடகம் தமிழர்களுக்கு எதிரியாக திரைத்துறையில் இல்லை என்பதை அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். திரைத்துறை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நிற்கின்றன. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருடைய சொல்லை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற தயாள் இயக்குகிற 3வது தமிழ் படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. தயாள் எனக்கு எப்படி தெரியும்னா, கொன்றால் பாவம் படத்தில் நான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் அதற்கு போயிருந்தேன். 2 நாள் நடித்தேன். ஒரு நாள் டப்பிங் பேசினேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவரோடு எனக்குள்ள உறவு அவ்வளோதான். அவர் படங்களோடு எனக்கு நிறைய உறவு இருக்கிறது. திடீரென அவரிடமிருந்து ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சந்திக்க வேண்டும் என்றார். போனேன், சந்தித்தோம். இந்த படத்தினுடைய கதையை சொல்லி எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த கதையினுடைய ஆன்மா எனக்கு பிடித்திருந்தது. அந்த கதை எழுப்புகிற கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. அந்த படம் சட்டத்தின் முன் வைக்கிற ஒரு சவால் எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு கதை பிடித்திருக்கிறது என்று சொன்னேன். இதை நீங்கள் தான் திரைக்கதை உரையாடல் எழுத வேண்டும், நாம் இருவரும் எழுத வேண்டும் சொன்னார். எனக்கு தனியாக இல்லை, இந்த கதை உங்கள் கதை. இதை பற்றி ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வேண்டுமானால் உங்களுக்கு நான் திரைக்கதையிலும் உரையாடலிலும் உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். இப்படியாக நான் இந்த எழுத்தாளர்களில் ஒருவனாக ஆன பிறகு இதில் ஒரு நடிகனாக நடித்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக நாம் சொல்வது, கர்நாடகத்தை வெற்றி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் தயாளனுடைய 3வது படத்தை தமிழ்நாடு வரவேற்கிறது, ஆவலோடு காத்திருக்கிறது என்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொன்றால் பாவம் அந்த படம் தான் அதனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துட்டு அது மூலயமா எனக்கும் தயாளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அதுலேருந்து வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூவிங். அதே மாதிரி இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் த மோர் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க அவங்களோட கேன்வாஸ் பெருசாகிட்டே போயிட்டுருப்பாங்க. பெரிய படங்கள்ட்டு. ஆனால் 22 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அவர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிறாரு. என்ன வேணுமோ அதை எடுக்கணுன்றது. ஆக்சுவலாக ஒரு நல்ல டெக்னீஷியனை என்ன முக்கியம்னா, என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை அப்படியே திரை வடிவத்தில் காட்டுறதான் ஒரு நல்ல டெக்னீஷியனுடைய ஒரு குவாலிட்டி. நான் இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு ஒரு கொஞ்சம் இது பீரியட் ஃபிலிமு. ஆனால் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு 5% to 10% கூட ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங். த மோர் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ், த ப்ரிசைஸ்னஸ் வரணும். அந்த ப்ரிசைஸ்னஸும் ஒரு ஆர்ட் மேலே ஒரு குவாலிட்டியும் கண்ட்ரோலும் யாருக்கும் வரும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியுது. அந்த தெளிவு அப்புறம் மட்டும்தான் முக்கியம். அந்த தெளிவு அவர் மேக்கிங்லேயும் ப்ரொடக்ஷன்லேயும் ரைட்டிங்லையும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கார் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு பேக்கப், எத்தனை மணிக்கு ஃபுட்டுன்றது அளவுக்கு பிளானிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும்போது ஒரு சின்ன படம் பெரிய படமாக இருக்கும். நிறைய பெரிய படங்கள் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸு, பட்ஜெட்டு இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கையை விட்டு போகாதது காரணம் 100% அவருடைய விஷயம். அது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஒரு ரைட்டிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், மேக்கிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்கில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் வில் இன்வால்வ் சினிமாட்டோகிராஃபர் இந்த ஸ்கிரிப்ட். என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் என்னை ப்ரிப்பேர் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கறது. ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நம்ம நிறைய படம் பண்ணுறதுனால இவர் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு அது கொடுக்குற அங்கீகாரம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் ஆர்ட். ஆனால் ஒரு டெக்னிக்கலாக இவர் இவ்வளோ பண்ணுவார் அப்படின்னு தெரியும்போது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா. நான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது கூட எல்லாத்தையும் சொல்லணும். ஆனால் ஒரே விஷயந்தான், எது சொல்கிறதா இருந்தாலும் பிஃபோர் ஷூட்டிங் எல்லாம் சொல்லிடணும். அந்த ஷூட்டிங் சொல்லி லாக் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அதுதான் அவருடைய கேரக்டர், அதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா. இவ்வளோ பேர் ஏன் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா, அவர் டிசைனாக சட்டை போடுவார். அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், என்னங்க டிஃப்ரெண்ட்டாக சட்டை போட்டுருங்க, எத்தனை சட்டை தான் வச்சுருக்கிறீங்கன்னாரு. சார் இது மட்டும் இல்லை சார், இன்னும் ஒரு 4 சட்டை வச்சுருக்கிறேன்னாரு. போட வேண்டியதானுங்கன்னாரு. இல்லைங்க, ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு, இன்னொன்று ட்ரெய்லருக்கு,
இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் அந்த ஆடியோ இது சக்ஸஸ் மீட்டுக்கு. அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு சட்டையை வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதுக்கு அதுன்னு சொல்கிறது. ஸோ பிளானிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஆக்டர்ஸ்க்கு ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவர் எல்லாம் ஒன்று தான். ஒரு வெற்றிக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே தான் பண்ணியிருக்கோம். அதே தான் ஒரு கடைசியாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வருதுன்னா, உன்னுடைய குவாலிட்டியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அது எல்லா டைரக்டருக்கும் வராது. அதனால் இவர் ஒவ்வொரு ஃபிலிமு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், இந்த படம் பார்த்தீங்களா, என் படம் பார்த்தீங்களா, இல்லைங்களேன்னு அனுப்புனா அது சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னொரு படம் அனுப்புவார், சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ 19 ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, 20 ஃபிலிம் பண்ணியிருக்காருன்னா 20ம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், எனக்கு இதுதான் வேணும். அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரியேட்டிவிட்டி, இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு தெரியுமா, அது வந்து கேபி சார்கிட்ட இருக்கும், இல்லைனா வந்து பாரதிராஜா சார்கிட்ட இருக்கும், வெரி ஃபியூ பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரூட் விட்டு மாறாதீங்க, irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃப்ளாப். அது வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும், நாட் இன் த டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஒரு புது கண்டென்ட் போகும்போது அது ஏற்றுக்கிற மனநிலையில் வந்து நம்ம பார்க்குற ரசிகர்களுக்கும் இருக்கணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கும் இருந்து. ஸோ தேங்க்யூ தயால், அண்ட் தேங்க்யூ வெற்றி, பிரிகிடா, கவிதா பாரதி சார். இவர் மாதிரிலாம் ஆள்லாம் எப்போ வைக்கணும்னா கடைசியாக பேச வைக்கணும். இவர் இவ்வளோ பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து அது இம்பேக்டாக இருக்காது. பாருங்கள், இன்னும் நமக்கு வந்து அந்த ஃபியர் வந்து போகல. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இட் வில் சாட்டிஸ்ஃபை இன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் masses as well as audience. Thank you very much for this opportunity. Dayal, thank you very much. Okay, எல்லாருக்கும் வணக்கம். First of all, as a technician and as an artist, நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரௌட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி when I finish my career, when I look back at my repertoire and say, okay, these are the films I've seen, I've worked on, I want to be proud of every single film. So இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் I'm not sure, but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very very proud of for being a part of it. Just clichéடாக எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லை, பட் அஃப்கோர்ஸ் when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film, அப்படிலாம் தாண்டி அவரோட focus is always on making a great film, a film எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து we were not talking about how to make a song, இந்த பாட்டு எப்படி வைரல் ஆக்குறது, இது எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது. there was no conversations like that. இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும், வாட்ஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் சாங் we can do for the situation. Same thing with the score. ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே he gave me like a big flow chart. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஸோ படத்தோடைய மியூசிக்கல் ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்ட்டு he gave me a flow chart of the dynamics of music. ஸ்கோர் இங்கே எப்படி இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு he gave me the freedom. He said, this is just a blueprint that I made, பட் இதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மறந்துடுங்க, do whatever you want அப்படின்னு தான் சொன்னார். ஸோ I really enjoyed working with you and I'm so glad I'm a part of this film. And this is a very very honest and a sincere approach. And congratulations to everybody who's been part of this film. And I know just like me, all of you are in this film for the content and for what you get to do in this film. I know, we all know that we don't get to do this in all the films. So congratulations to everyone, and I wish everyone the best and hope you all connect to this film. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர் எங்களோட இன்வைட் ஏற்று வந்ததுக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி கொன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது.
ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இது வந்து டைரக்டர், அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்னைக்கு ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மதியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்த அளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் நிறைய கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு பர்ஃபார்மராக வந்து ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கெட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ், படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி, டேட் அனுப்புகிற மாதிரி, இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு. வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணணுன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லே இனி நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.